அரசியல விட்டு நாம ஒதுங்கணும்னு நெனைச்சாலும், அரசியல் நம்மள ஒதுக்காது அப்படின்னு லெனின் கூறியிருப்பாரு. அது மாதிரி நம்ம அரசியல விட்டு ஒதுங்க முடியாது. அத தொடர்ந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எஸ்ஐஆர் அப்படின்ற விஷயத்த பத்தி. எலெக்ஷன் கமிஷன் புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்கு. அத ஃபில் பண்ணி குடுத்தா தான் நம்ம வாக்கு அளிக்க முடியும் அப்படின்ற ஒரு மோசமான ஒரு கண்டிஷன கொண்டு வந்திருக்கு. அத 1 மாசத்துல நிறைவேற்றணும்னு வேற சொல்றாங்க. அதனால அது சம்மந்தமா நம்ம ஒரு விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு வந்தோம். எஸ்ஐஆர பொறுத்தவரைக்கும் இது வந்து பா மம்தா பானர்ஜி போன்றவர்கள் வந்து எதிர்த்துட்டு வராங்க. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான கட்சிகள் எதிர்த்துட்டு வருது இது சம்மந்தமா. ஒரு சில கட்சிகள் தான் ஆதரவு தெரிவிக்குது. அப்படி வந்து அனைத்து கட்சிகளாலும் வெறுக்கப்படுற ஒரு விஷயத்த ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இதனால வந்து வாக்கு வீதம் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து ஒரு சாராரை வந்து வாக்குலேருந்து விலக்குவதற்கான சா சா சான்றிதழ் அதிகமா இருக்கு. இப்ப சாமானியர்கள் வந்து ஃபில் பண்ணி குடுக்க முடியாது. அதுல வேலிடான தகவல்கள் எல்லாம் நிரப்பி குடுக்க முடியாது. ஆனா, அவங்கள வந்து 1 மாசத்துல வேகமா அத ஃபில் பண்ணி குடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இந்த எஸ்ஐஆரை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு கொண்டு வந்து நிக்குது. மத்திய அரசு எப்பயுமே வந்து மத்திய அரசு எப்பயுமே குறுகிய காலத்துல எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, அதனால பிரச்சனைகள் பல எழுது. ஆ பொருளாதார ரீதியா பழைய பொருளாதார கொள்கையா இருக்கட்டும், இந்த பண மதிப்பிழக்கு ரூ. 500 ரூ. 1000 நோட்டு செல்லாதுன்ட்டு எல்லாரும் இது பண்ண அ எல்லாரையும் அவல நிலைக்கு கொண்டு வந்ததா இருக்கட்டும். அடுத்து ஜிஎஸ்டி போன்ற வரி விதிப்புகள மக்கள் மீது திணிச்சதா இருக்கட்டும். இந்த மாரி பல விஷயங்கள்ல மெத்தன போக்கு இருந்தத நம்ம பார்த்துருக்கோம். மெத்தன போக்குன்றத விட அ அதீத போக்கு நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து மத்திய அரசுக்கு போய் சென்றடையறது இல்ல. அது சென்றடையணும்னு தான் நம்மள போன்றவர்களோட தாட்டு. அதனால தான் இந்த மாதிரியான வீடியோக்கள நம்ம பதிவு செய்றோம். நன்றி.